டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 சின்ன பேங்கிள்ஸும் குழந்தைங்களுடைய பேங்கிள்ஸும் 4 பெரிய பேங்கிள்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கனமான கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக எத்தனை பீசஸ் தேவைப்படுதோ அத்தனை பீசஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கயிறையும் எடுத்து நான் கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, கனகவல்லி, சந்திரா, குமாரி, வசந்த், கிரேசி, லிட்டில்ஸ், அஜிதா, அக்ஷயா இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எடுத்துருந்த அந்த கயிறை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேங்கில் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டேப் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த டேப்பை கூட ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கயிறு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டேப்பை விட இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்கள், 4 பேங்கிள்ஸையும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேங்கிள்ஸ் வச்சுருக்கோங்களா சைடில், அந்த பேங்கிள்ஸை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கக்கூடிய இந்த பேங்கிள்ஸ் கூட பெரிய பேங்கிள்ஸ் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம நூல் போட்டு கட்டி விட்டுருங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு பேங்கிள்ஸ் கட்டி முடிச்சிட்ட சைடில் இதே மாதிரி இன்னொரு பேங்கிள்ஸும் கட்டிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட பேங்கிள்ஸுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கலாங்க. இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கரண்டிகள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, பேங்கிள்ஸ்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. ஹேங் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கயிறை மட்டும் டாப்பில் பேங்கிள்ஸில் வந்து கட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரை கிச்சனில் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்காக பார்த்து ஹேங் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹூக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எடுக்கல. பாருங்க, இந்த மாதிரி ஹூக்கெல்லாம் ஹேங் பண்ணாதீங்க. ஆணிலாம் அடிச்சு வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து ஹேங் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணுற அந்த ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்கனைசர் கீழே விழாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பேங்கிள்ஸில் அழகாக நம்ம ஒவ்வொரு பேங்கிலையும் ஒவ்வொரு கரண்டியை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணாடி வளையலுக்கு பதிலாக மெட்டல் வளையல் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த ஆர்கனைசர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உடையாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டிகளை அழகாக இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.